உங்கள் குடும்பத்திற்கு 7 லட்ச ரூபாய் வரை பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பண்ணாமலே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதற்கு நீங்களே வந்து தற்பொழுது வந்து ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணுறது, யார் யாரெல்லாம் இது பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா வரைய பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு வந்து கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இது வந்து பொதுவாகவே வந்து எல்லா நிறுவனங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு முறை. இது வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. கல்யாணத்திற்கு பிறகு வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரரை இணைக்க சுயசான்று ஒன்றே போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆன்லைன் மூலம் இதை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். பொதுவாக ஓய்வூதியம் பென்ஷன் பெறுவதற்கு இபிஎஃப் பணியாளர்கள் இந்த நாமினேஷன் செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் இபிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பேமெண்ட்களுக்கு இது அவசியமாக வந்து கடைபிடிக்கணுங்க. பணியாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்கியுள்ள UAN எண் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாரிசுதாரர்களின் விவரங்களை இபிஎஃப் வாடிக்கையாளர்கள் அப்டேட் செய்தால் மட்டுமே இதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 லட்ச ரூபாய் வரைய வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணியாளர்களின் முதலீட்டுடன் இணைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு 7 லட்சம் வரையில் காப்பீட்டு கிடைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு நபரும் தங்கள் தேவைக்கு ஏற்ப வாரிசுதாரரை நியமனம் செய்து கொள்ளலாம். எனினும் திருமணத்திற்கு பிறகு இது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரரை இணைக்க சுயசான்று ஒன்றே போதுமானது. வேலை வழங்கும் நிறுவனம் சார்பில் அதற்கு வேறு ஆவணம் மற்றும் ஒப்புதல் எதுவும் தேவையில்லை. PF வாடிக்கையாளர்கள் பணி செய்யும் காலத்தில் இறக்க நேர்ந்தால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரர்களுக்கு இந்த தொகை கிடைக்கும். வருமானம் ஈட்டும் நபரின் திடீர் மரணத்திற்கு பிறகு இத்தொகையானது குடும்பத்தினருக்கு பேருதவியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இதை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறது லேக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை வந்து உங்கள் குடும்பம் உங்களுக்கு அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பெறுவது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதெல்லாமே நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து அதில் வந்து பதிவு பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் இபிஎஃப் நாமினேஷன் செய்வது எப்படி அப்படிங்கிறத கொடுத்து முதல்ல வந்து இபிஎஃப்ஓ இணையதளத்தில் போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு வந்து UAN நம்பர் வந்து வேணும். UAN நம்பர் இருந்தாலே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வீசஸ் என்ற செக்ஷனுக்கு வந்து நீங்கள் போயிட்டு எம்ப்ளாயர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் செஞ்சுக்கோங்க. இப்போ மற்றொரு பக்கத்திற்கு வந்து அது உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது ரீடைரக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு UAN நம்பர் அல்லது வந்து ஆன்லைன் சர்வீஸ் என்பதன் மீது வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து நீங்கள் UAN நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து உள்ளே போயிட்டு நாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் யாரை வந்து நாமினியாக இணைக்கணுமோ அதை வந்து கொடுத்து வந்து நீங்கள் இணைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இணைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனையாக வரலாம். அதனால் வந்து கரெக்டாக வந்து நாமினேஷனில் நீங்கள் யாரும் நாமினியாக போடுறீங்களோ அவங்க இணைச்சிக்கோங்க. சேம் இதே ஆப்ஷன் தான் வந்து பேங்க்லையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் இவங்க சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வந்து நிறையா சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். எப்போவுமே வந்து ப்ரிகாஷன் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்ன நடக்கும், அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் உங்கள் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் நாமினேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் என்ற டேப் ஒன்று வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து வாரிசுதாரரை வந்து நீங்கள் வந்து நியமனம் செய்து கொள்ளலாம். உங்கள் ஒய்ஃப் பேரோ அல்லது உங்கள் அம்மா அப்பா பேரோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து யாரெல்லாம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் கொடுப்பாங்க. அந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா
ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாக மாறிடும். ஒரு சில பேர் வந்து ஒரு 40 வருஷம் வரையும் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுக்காமல் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாமினி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருவேளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஏறிடும். ஏதாவது இதில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் நாமினி யார் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஏற்றி விடுவாங்க. இதுதான் வந்து இருக்கக்கூடிய ரூல்ஸு. பேங்க்லேயும் இந்த ரூல்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக போய்ட்டு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ரைவேட் ஜாபுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த நாமினேஷன் இது பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? இதற்கான எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. யூஏஎன் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. சேலரி ஸ்லிப்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.